செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் கௌசல்யா. உளவுத்துறை கண்காணிப்பில் தாவேக அமைச்சர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அத பத்தி உங்களோட கருத்து என்ன? உண்மையாவே இருக்காங்களா? இல்ல வதந்தி கிடையாது. ஆனா அது வதந்தியாக தான் வந்துச்சு. ஆனா அது செய்தியா தான் நம்ம பார்க்கணும். பல சோசியல் மீடியாலயும் வருது. உண்மைதான். அதாவது இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்குமே எந்த மாநிலத்துல ஒரு முதல்வராக இருப்பவராக இருந்தாலும் சரி, இல்ல மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கவர் யார் ஆட்சியில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட வேலையே என்னன்னா இன்டெலிஜென்ஸ் கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா அந்த முதல்வரையோ அல்லது பிரதமரையோ அவங்க இப்ப நம்ம முதல்வரை பத்தி தான் பார்க்கணும். அவரு காலவாரி விடுவாங்க. நிறைய பேர் உட்கட்சி பூசல் ஏற்படுத்துவாங்க, இல்ல அவப்பெயர் ஏற்படுத்துவாங்க, இல்ல எதிர்கட்சியினரிடம் பணம் பெற்றுக்கொண்டு கட்சி தாவலுக்கு இருக்கும். இந்த மாதிரிதான் நடக்கும். அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய போன்றவர்கள் புதுசாக வந்தவராக இருந்தாலும் அவருக்கு கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அண்டர் செக்ரட்டரி அந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி இவங்க எல்லாம் முதல்ல சொல்லுவாங்க, உளவுத்துறை சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அப்பப்ப அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா புதுசா இருக்கிறது கத்துக்கலாம். ஆனா அனுபவம் மிக்க ஸ்டாலின் இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அவங்களுக்கு எப்பயுமே ரிப்போர்ட் போகும். அந்த மாதிரிதான் விஜய் அவர்களுக்கும் ரிப்போர்ட் போகுது. இப்ப காரணம் ஏன் அந்த ரிப்போர்ட் இப்ப இந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னா, விஜய் சில அமைச்சர்கள் மீது வெளிப்படையாகவே அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா சமீபத்துல பெண் ஒரு அமைச்சர் ஒருத்தங்க இருக்காங்க, ஜெகதீஸ்வரி. அவங்க சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறை, இந்த துறையோட அமைச்சரா இருக்காங்க. இவங்க வேற ஒருத்தரோட ஒரு போன் கான்வர்சேஷன்ல பேசும்போது உணர்த்தரை பத்தி பேசுறாங்க. அப்ப ஒரு எல்லையை மீறி ஆபாசமாக அவர் ரொம்ப நடந்துக்கிறாருன்னா அவரை உள்ள ஜட்டியோட உள்ள உட்காந்து வெளியில எடுத்து ஒரு மாதிரி பேசி கொன்னுடுவேன் அப்படின்ற அளவுக்கு தான் பேசியிருக்காங்க. இது நமக்கே சொல்றதுக்கு நாக்கூசுது. அப்படின்னும் போது இவங்க ஒரு பெண்மணி இந்த மாதிரி ஒரு அமைச்சரா இருக்கவங்க ஒரு போன்ல இவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்காங்க. இந்த ஆடியோ வெளிப்படையா போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா இவங்க ஆடியோ வெளியில போனது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன இதுல பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, சரி இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காங்கன்னு அந்த இதுலயே ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஜேர்னலிஸ்டா எந்த ஒரு ஊடகத்துல இருந்தாங்க அப்படின்னு தெரியல. அதனாலதான் இது ரொம்ப மோசமா போயிடுச்சு. ரெண்டாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்லி சரத்குமார். அவர் மீது கொஞ்சம் அலிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சிலர் மிஸ்யூஸ் பண்றாங்க பவரை அப்படின்னு. அவர் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சரா இருக்கார். கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றாரு பவர் அப்படின்ற மாதிரி ஒரு அரசல் புரசல பேசப்பட்டு இந்த விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு கீர்த்தனா தொழில்துறை அமைச்சரா இருக்காங்க. அவங்க வெளிப்படையா சொல்லும் போது எல்லாருமே பேசும்போது அவங்க தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜயோடைய குட் புக்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லப்படுது. ஆனால் அவருடைய வேலை அவங்களோட பணியை எந்த அளவுக்கு செய்யறாங்க, சிறப்பா செய்யறாங்கன்னா அங்கதான் முதல்வர் அவர்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்குது. இவங்களோட செயல்பாடு சரியில்லை, இது ரொம்ப கமெண்ட்ஸா போயிடுது அப்படின்றது. நாலாவது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழன் விஜய் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காரு. இவர் இவரோட செயல்பாடு பல விஷயங்கள் போக்குவரத்து துறையில பல பிரச்சனைகள் இருக்கு. பட் அதை சரியா ரிசால்வ் பண்ற அளவுக்கு எடுத்து பேசுற அளவுக்கு இவருக்கு அந்த திறமை இல்லை, இவரோட செயல்பாடு இல்லை அப்படின்றதுதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்தாலும் இவ்வளவும் பேசப்படுறது எல்லா அமைச்சரவையில இருக்கும் போது யார் ஆட்சியில இருந்தாலும் இந்த மாதிரி குறைகள் இருக்கும். இவங்களை ஏன் குறை அதிகமா பேசப்படுது அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சனே முதல்ல கூடிய அவரோட டிராவல் பண்ணது என்னன்னா, அவர் சினிமாக்குள்ள எப்படி ட்விட்டர்ல சோசியல் மீடியால எல்லாம் அவரோட ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, இல்ல அவரை பத்தி போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு பிரபலம் படுத்துவாங்க அவர் படத்துக்கு. அதே மாதிரிதான் அரசியலுக்கு வந்தனே அவருடைய செயல்பாடுகள் என்னென்ன செய்ய போறேன் என்ன அப்படின்னு, அதாவது ரெஸ்ட் ரூம் போறதை தவிர மற்ற எங்க போனாலும் ஒரு சின்ன சின்ன ரீல்ஸா எடுத்து போட்டே பிரபலம் படுத்தினா எலெக்ஷன்ல விஜய்களுடைய பிம்பம் பெருசாச்சு. அப்படியேதான் இந்த எலெக்ஷன்ல அவர் இதுக்கு போகும்போது கேம்பெயினிங் போகும்போதுதான் இவருடைய அறிவுரை, அதாவது இவர் இவருடைய ஆட்கள் மூலமாக சொன்ன அறிவுரையை தான் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாரு. இவங்க கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே அப்படிதான் ஃபாலோ பண்ணாங்க. எங்க போனாலும் அவங்களும் ரெஸ்ட் ரூம் போறதை தவிர மற்றது எல்லாமே மீம்ஸா போடுறது, மீம்ஸ் பாசிட்டிவான மீம்ஸா போட்டுக்கிறது, இதெல்லாம் இந்த ஷார்ட்ஸ் தான் போட்டு இவங்களை பிரபலப்படுத்திக்கிறது. எதிர்கட்சிகளை பத்தி ரொம்ப இழிவா மீம்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
இது வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைபர் போராட்டமே இவங்க நடத்தி எதிர்கட்சிகளை கேவலப்படுத்திட்டு இவங்கள வந்து அதான் அன்னைக்கு ஆளும் கட்சியாக இருந்தவங்க திமுக அவங்களையோ இல்ல அஇஅதிமுக கேவலப்படுத்த பண்ணிட்டு இவங்க பூஸ்டப் பண்ணி போட்டு இது என்ன ஆயிடுச்சுன்னா இவரோட நடிகர் விஜய் அப்படின்னும் போது இந்த மேட்டர் எல்லாமே வந்து இவங்க போட்ட ஒவ்வொரு ரீல்ஸ வந்து நடிகர் போடுறாருன்னும் போது அந்த மாதிரி அந்த நடிகருடைய கட்சிக்கார இது குழந்தைகள் மத்தியில பெருசான ஒரு இம்பாக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பெண்கள் மத்தியிலயும் பெருசா ஒரு இம்பாக்ட். இவங்க 2 பேரும் இம்பாக்டும் வந்து இவங்களோட பூஸ்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் பலர் வந்து அந்த குடும்பத்துல இருக்கவங்க தான் இவருக்கு ஓட்டு போட்டு யாருமே எதிர்பார்க்க நான் உட்பட பலர் வந்து விஜய் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டார் அப்படின்னும். ஆனா ஒரு சி ஜோசப் விஜயா இன்னைக்கு முதல்வராக உட்கார்ந்துட்டாரு. அதை வந்து நம்ம அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர் ஆட்சியில வந்து ஃபுல்லா உட்கார்ந்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு. அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னும் போது என்ன ஆகுதுன்னா அப்போ அங்க வந்து அவர் ஆட்சி திறமையா நடக்குதா அப்படின்றது எல்லாரும் கண்ட விளக்கண்ணி ஊத்தி பாக்குறாங்க. ஏன்னா முதல் முறையாக இவர் வந்து ஒரு முதல்வராக உட்கார்ந்து ஒரு சினிமா நடிகர் ஜெயிக்க கூட மாட்டாரு இவர் ஒரு சீட்டு கூட அப்படின்றதுதான் உண்மை. எல்லாருமே சொன்னாங்க. ஆனா எல்லாரும் அவருடைய கணிப்பும் பொய்யாக்குற அளவுக்கு ஒரு சிலர் ஒரு 2-3 பேர் சொன்னதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அது படிக்கிற மாதிரி இவர் இன்னைக்கு வந்து முதல்வராக வின் பண்ணி முதல்வராக வந்து உட்காண்டார். அதுக்கப்புறமா சீட் அவருக்கு 10 மெஜாரிட்டிக்கு போது திருமாவளவன் கட்சி அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடைய அலைன்ஸ் இருந்தோம், காங்கிரஸ் வந்து திமுகவுடைய அலைன்ஸ் இருந்தோம், தைரியமாக இவருக்கு ஓட்ட போட்டு வந்தார். இப்படி ஒரு ஆட்சியில அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவ பேர் வந்து இப்ப நான் சொன்ன பாருங்க 4 மினிஸ்டரின் பேர் இவங்க 4 பேர் மீதும் அவ பேர் வந்து வந்ததுனால இவருக்கு உளவுத்துறை எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸ் செக்ரட்டரிஸும் வந்து என்ன பண்ணுவாங்க ஓரளவுக்கு தான் சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமா சொன்னா முதல்வர் வந்து இல்ல சீஃப் மினிஸ்டரோ இல்ல பிரைம் மினிஸ்டர் யாருக்கு இருக்காங்க அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். அவங்களுக்கு ஒரு பயம் வந்து டென்ஷன் ஆயிடும். இது பெரிய விஷயம் ஆயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் அப்படிப்பட்டவங்க இப்ப சொல்ல ஆரம்பிச்சு ஊடகத்திலையும் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 4 மினிஸ்டர் இந்த மாதிரி அவ பேர் வருது. அதனாலதான் சார் அமைச்சர்களோட செயல்திறனை நாங்க வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்பதான் நீங்க அந்த பாயிண்ட்லயே நான் வரேன். கரெக்டா நீங்க அந்த சமயத்துல கேக்குறீங்க. கரெக்டா என்ன ஆகுதுன்னா இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி வந்தோடனே இவரோட உளவுத்துறை அமைச்சர் உளவுத்துறை செக்ரட்டரி அதாவது ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க அவங்க கிட்டையும் இவரோட செக்ரட்டரி கிட்டையும் சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ் ஒன்று இருக்கும், இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கும் உளவுத்துறை, அந்த உளவுத்துறையும் சொல்லி ஒவ்வொருத்தர் மூலியமா ஒவ்வொரு மினிஸ்டர் பத்தியும் ரிப்போர்ட் எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த 4 அமைச்சர் மட்டுமல்லாமல் சில எம்எல்ஏக்கள் அதாவது சவுத் சைட்ல இருக்க சில எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் வந்து அப்புறமா இந்த நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட் ஏதோ 1-2 எம்எல்ஏ அவங்க மீது வந்து சில புகார்கள். என்ன புகார்னா they misuse பவர், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு மிஸ்யூஸ் பண்றாங்க பவர் அப்படின்றது. அப்புறம் சில அஇஅதிமுகல இருந்து வந்தவங்க இருக்காங்க எம்எல்ஏவா இருக்கும் அவங்கள வந்து உளவு பார்க்க சொல்லி முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள் அஇஅதிமுக வந்தவங்க சில எம்எல்ஏ இருக்காங்க, நாளைக்கு நம்ம கட்சியை வந்து கவுக்கிறதுக்கு இவங்கள பிளான் பண்றதுக்கான வழி இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு உளவு ரிப்போர்ட் வந்திருக்காரு. அதை வச்சு சொல்லி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்காரு. சாய்குமார்னு இருக்காரு அவர்கிட்ட சொல்லி சீஃப் செக்ரட்டரி சொல்லி ஃபுல்லா எல்லாமே விசாரிக்க சொல்ல அவர் மூலமா உளவுத்துறை இப்ப எல்லாமே ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா இப்ப இந்த பட்ஜெட் செஷனுக்கு இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் பறிக்கப்படலாம், இல்லைன்னா இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்படலாம். அதே சமயத்துல வந்து இந்த பை எலெக்ஷன்ஸ் இருக்கு 6 தொகுதிக்கு, இந்த 6 தொகுதியோட பை எலெக்ஷன்ஸ் அஇஅதிமுகவை சார்ந்த அதாவது அஇஅதிமுக ஜெயிச்சு வந்தவங்க இருக்காங்களே அவங்களாம் வந்து சும்மாவா வந்துட போறது இல்லைங்க. அவன் அவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பான். அந்த கோடி போச்சுன்னு விட்டுருவாங்களா? வெளியில வந்து ஐயோ குதிரை பேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் குதிரை பேரம் தான் நடந்தது. குதிரை பேரம் தான் எப்படியோ கேஷ் ஆர் கைடு இல்ல ஒரு பதவியோ கொடுக்கும் குதிரை பேரம் நடந்துச்சு. இல்லன்னே சொல்ல முடியாது. முட்டாள் அவன் வந்து 10 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சு நீங்க வந்து நிக்கிறது. இப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்கு என்னன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க நிற்பாங்களா இல்லையான்ற ஒரு டவுட். ஏன்னா அது ஒரு என்கொயரி நடந்திருக்கு. ஏன்னா அந்த தொகுதியில இருந்து ரிசைன் பண்றதுக்கான ரீசன் வேலிட் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. அந்த திருப்தியான அவங்க பதில் இல்லைன்னா இவங்க அங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படியே கண்டெஸ்ட் பண்ணிட்டா ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஜெயிச்சுட்டா அவங்க திருப்தி பண்ணதுக்கு அவங்களுக்கு எம்எல்ஏ மட்டுமே போதாது, அவங்களுக்கு மினிஸ்டர் கொடுக்கணும்.
அந்த மினிஸ்டர் பதவிக்கோசம் எதிர்பார்க்கலாம். இப்பதான் பெரிய விஷயமே இருக்கு. அதாவது விஜயபாஸ்கர் இருக்காரு, விஜயபாஸ்கர் ஏஐடிஎம்கேல ஜெயிச்சுட்டு வந்தாரு, அந்த ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு ஏஐடிஎம்கே. அவரும் உலகமாக கொள்ளைக்காரன் பேர் எடுத்தாரு. ஏன்னா அவர் மேல குட்கா வழக்கு இருக்கு. அப்புறமா வந்து விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாரு, புரியுதுங்களா? அவர் தான் இந்த கரூர் இப்ப ஜெயிச்சாரு. அவரு மேல வந்து பெரிய வழக்கு இருக்கு, நில அபகரிப்பு வழக்கு இருக்கு. அதை ஜாமீன்ல வர்றாரு, போறாரு, ஆளு கூட ஆனாரு, புரியுங்களா? அவரு மேல பல வழக்குகள் இருக்கு. இவங்க 2 பேருமே முள்ள மாதிரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அமைச்சரவையில இவங்களை போட்டாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? முதலே இங்க கொள்ள அடிச்சவங்க இப்ப பவர் மிஸ்யூஸ் பண்ணி அந்த சாட்சிகளை அழிக்கிறதுக்கான வழி இருக்கும், இந்த கேஸ் தப்பிக்கிறதுக்கு. இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கிற. அதனால உளவுத்துறை இவங்களையும் கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம கட்சிக்கு. ஆனா இவங்களை நாளைக்கு சீட்டு கொடுத்து ஜெயிச்சு இவங்க வந்தாங்கன்னா நாளைக்கு இவங்க ஒழுங்கா இருப்பாங்களா, இல்ல நம்ம ஆட்சி கலைக்கிறதுக்கு எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கு எடப்பாடியை கவுத்த மாதிரி என்ன கவுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம், இல்ல எனக்கு அவப்பேர் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஜயபாஸ்கர் இருக்காங்களே, இவங்க 2 பேருக்குமே சீட்டு கொடுக்கலாமா வேணாமான்ற யோசனையிலேயே திரு விஜய் அவர்கள் இருக்கிறதா வந்து உளவுத்துறை தகவலே வருது. இது வந்து வெளியில ஸ்பெகுலேட் ஆயிருக்கு. அதான் உளவுத்துறை நம்ம கிட்ட வெளியில நாசுக்கா சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. அதனால 2 விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் மீண்டும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்களா, அந்த மத்த 2-3 பேர் லேடி ஒருத்தவங்க அவங்களுக்கு தான் சேர்த்து அந்த 6 பேருக்கு வந்து முக்கியமான இருக்கக்கூடிய 1-2 பேர் தான் கொடுக்கலாம். ஆனா இந்த 2 விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் சீட்டு கொடுக்கறது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது அப்படின்றத தகவல். அப்ப அதனாலதானே சார் அமைச்சர்களோட செயல்திறனை எல்லாமே வந்து கண்டிப்பா இந்த ஃபைலா வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சார். உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா வந்து இதை வந்து முதல்வர் வந்து நான் பாராட்டுறேன். இனி வரும் காலங்கள்ல நம்ம டிராவல் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணணுமே, நம்மள இன்னும் எல்லாரும் காலி பண்ணுவாங்க. ஏன்னா அவர் புதுசுங்க, காலி பண்ணத திமுக என்ன பொருளையா இருந்துச்சு ஒன்னா செய்யறாங்கன்னு. இவங்க 2 பேரும் சேர்ந்து திடீர்னு பிஜேபி ஒன்னா கை கோத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டலா வந்து விஜயோடைய தாவேகா காலி பண்ணணும், மினிஸ்ட்ரி காலி பண்ணணும் பண்ணிடுவாங்க. அதனால விஜய் கொஞ்சம் உஷாராக இருக்கிறார். அதனால இங்க நல்லா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், 2 விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் சீட்டு கிடைக்குமான டவுட். இந்த இலாக்கால புதுசா சொன்னது தெரியுமா, அந்த 4 பேர் போவாங்கன்னு, கண்டிப்பாக அந்த 4 பேர் மீதும் நடவடிக்கை பாயும். அவர்களுக்கு இலாக்கா மாற்றப்பட்டு டம்மி இலாக்காவை கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த இலாக்காவே தூக்கிட்டு அவங்க மினிஸ்டர் பதவியில இருந்து அவங்களை தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வேற மினிஸ்டர்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு நமக்கு தகுந்த தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே சார், நன்றி சார். நன்றி நேயர்களே.